எங்களுடைய அருமையான எடப்பாடியார் அவர்களை வணங்கி அம்மன் அர்ஜுனன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஒரு ஆள் ஏடிஎம்கேல இல்ல 66 பேர் இருக்கிறீங்க. இப்ப 2 நாளில் 66 பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது. உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் இல்ல, அது ஏன் விருப்பம், உட்காருங்க. கேள்விக்கு தொடர்புள்ளதான் இருந்தா தான் தருவேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன் மிரட்டல்லாம் விடக்கூடாது, உட்கார்ந்துட்டு பேசக்கூடாது. ஏங்க 66 பேர் இருக்கிறீங்க, அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி கொண்டு தான் தந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசு. இல்ல இல்ல இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணக்கூடாது, உட்காருங்க. எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க. கேட்காத ஆட்கள் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க எதிர்கட்சி தலைவர் இருக்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2 தடவை கேட்டது ஒருக்கா கொடுத்துருக்கா, அவருக்கு திரும்ப கொடுக்கல. யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். பிறகு நான் நீ இல்ல அது பேசக்கூடாது, உட்கார்ந்துட்டும் பேசக்கூடாது. கேள்வி பதிலில் ஒரு முறை வச்சு சரியா தான் பேரிட்டு இருக்கு. எல்லாத்திலையுமே ஜனநாயக முறைப்படி, சட்டப்படி, விதிப்படி, மரபுப்படி தான் எல்லாமே நடக்கே தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல. ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி இங்க எதிர்கட்சிக்கு தான் வருது. இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன்